கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநீதிகள் நிறைந்த இந்த உலகத்திலே நீதிக்காக ஏங்கி தவிக்கிற அநேக மனிதர்களை பார்க்க முடிகிறது. பலவிதமான சூழ்நிலை நிமித்தமாக வாழ்க்கையிலே நொந்து போனவர்களாக வேதனையின் மத்தியிலே ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டுகிற தேவனாகவே காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீதியை சரிகட்டும் தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டும் தேவனே பிரகாசியும் என்று சொல்லி ஒரு மனிதன் பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீதியை சரிகட்டும் தேவனே, நீதியை சரிகட்டும் தேவனே பிரகாசியும் என்று சொல்லி. அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய அநீதியான காரியங்களை அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். பலவிதமான இன்னல்களையும் போராட்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு விதத்திலே மனதளவிலே நொந்து போனவராக, மனதளவிலே பாதிக்கப்பட்டவராக நீதிக்காக கெஞ்சுகிற ஒரு மனிதனை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் கூட ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். துன்மார்க்கரோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி ஆதங்கத்தோடு ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பதை பார்க்க முடிகிறது. ஏனெனில் அவருடைய சகோதரன் மகனாகிய லோத்து சோதோம் கோமோரோ பட்டணத்தில் வாழ்ந்து வந்தான். அந்த சோதோம் கோமோரோ பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்கு திட்டமிடுகிறார். அதனுடைய பாவம் அவ்வளவு பெரிதாக இருந்தபடினாலே இனி இந்த பட்டணத்தை வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சங்கரிக்க திட்டமிட்ட போது அதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின அந்த சூழ்நிலையில் தான் ஆபிரகாம் ஆதங்கத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் துன்மார்க்கரோடு நீதிமானை சங்கரிக்கிற தேவன் அல்ல, நீதிமானை அழிவிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனாகவே காணப்படுகிறார். பாருங்க, அதை புரிய வைப்பதற்காக அவர் நீதி செய்கிற தேவன் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லி வருகிறார். அந்த உவமையுடைய சாராம்சம் என்ன? ஒரு பெண்மணி ஒரு நியாயாதிபதியிடத்தில் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாள். அவளுக்கும் அவளுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையிலே நீதி செய்யும்படியாக அவள் நியாயாதிபதியிடத்தில் வருகிறான். ஆனால் அந்த நியாயாதிபதியோ தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனசாட்சியே இல்லாத ஒரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதியிடத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனை அவள் சொல்லுகிறாள், தன்னுடைய அங்கலாய்ப்பை அவள் வெளிப்படுத்துகிறாள். அந்த நியாயாதிபதியோ அவளை கண்டு கொண்டதாக சொல்லப்படவே இல்லை. அவளுடைய வார்த்தையை அவன் அசட்டை பண்ணினான். அவளை ஒரு பொருட்டாக அவன் எண்ணவே இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த பெண்மணி தினமும் வந்து அந்த நியாயாதிபதியிடத்திலே நியாயம் கேட்கிறான், தனக்கு உதவி செய்யும்படியாக அவள் மன்றாடுகிறாள். ஒரு சூழ்நிலையிலே அந்த மனிதன் நினைக்கிறான், நான் கர்த்தருக்கு பயப்படாதவனோ மனுஷனை மதியாதவனுமா இருந்தோம், இந்த பெண்மணி வந்து அடிக்கடி என்கிட்ட வந்து நியாயம் கேட்கிறாளே, இனி இந்த பெண்மணி எப்பொழுது என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனசாட்சியே இல்லாத ஒரு நியாயாதிபதி அவன் நியாயம் செய்யும்படியாக முன் வருகிறான். ஆண்டவர் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அந்தபடியே தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாயிருக்கிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உவமையை சொல்லி முடிப்பதை பார்க்க முடிகிறது. எதை வெளிப்படுத்துகிறார்? ஆம், அவர் நீதி செய்கிற தேவன் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. ஏசாயாவின் புஸ்தகம்
புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். இங்கே காத்திருக்கிறதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிற வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அநேகர் நிலை குலைந்து போய்விடுவார்கள், அதிகமாக கோபப்படுவார்கள். நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது, எனக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி கொந்தளித்து போகிறவர்களாய் காத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொறுமையோடு நீதி செய்கிற தேவனுக்கு முன்பதாக நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார். பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், அவமானங்களின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து போனவர்களாய் ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதிருங்கள், திடனற்று போகாதிருங்கள். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி அவர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டு சொல்ல, நீ மனம் பதறாதே, நீ திகைத்து போகாதே, நீ கலங்கி போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நான் உனக்கு நீதி செய்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தாரை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நீதி விளங்குகிற காலம் வந்துவிட்டது. காத்திருங்கள், பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார். வேதாகமத்திலே ஆண்டவர் யாருக்காக எல்லாம் நீதி செய்தார் என்று பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாபோத் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்காக கர்த்தர் நீதியை சரி கட்டினார் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரன் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்று, இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரு, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எறிந்து போடு என்றான். ஒரு மனிதனுக்காக கர்த்தர் நீதி சரி கட்டினதை இந்த வேத பகுதியிலே பார்க்க முடிகிறது. யாரிடத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்றால் ஆகாப் என்கிற அந்த ராஜாவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் என்கிற ராஜா இஸ்ரவேலிலே ஒரு ராஜா. அவன் நல்ல பிரபலமான ராஜா தான், நல்ல வசதியான ராஜா தான், நிறைய ஆஸ்திகளும் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ராஜா தான். அவனுக்கு ஒரு திடீரென்று ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை என்று சொன்னால், அவனுடைய அரண்மனையின் அருகிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கும்படியாக அந்த ராஜா விரும்பினான். அப்ப கேட்டான், இது யாருடைய திராட்சை தோட்டம் என்று கேட்டபோது நாபோத் என்கிற ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டம் என்றார்கள். உடனே அவனை அழைப்பித்து, நீ இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தான், நான் அதை கீரை கொள்ளையாக மாற்ற விரும்புகிறேன், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் உனக்கு தருகிறேன், நீ தா என்று கேட்டபோது நாபோத்து சொல்லுகிறான், நோ, நான் அதை தர முடியாது, அது என்னுடைய பரம்பரை சொத்து, என்னுடைய பூர்வீக சொத்து, என்னுடைய பூர்வீக சொத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது, அதனால் ராஜாவே என்னை மன்னித்து விடுங்கள், நான் அதை தர முடியாது என்று சொல்லிக் கொள்கிறான். இதனாலே மிகுந்த மனபாரத்தோடு வருத்தத்தோடு தான் ஆசைப்பட்டது தனக்கு கிடைக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தோடு வீட்டில் போய் கட்டிலே சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறான். இதை அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் கவனிக்கிறாள். ராஜா ரொம்ப சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறாரு, என்ன ஆனது என்று சொல்லி
ராஜாவிடத்தில் வந்து விசாரிக்கலாம். ராஜாவே, உமக்கு என்ன ஆனது, ஏன் இப்படி படுத்து கிடக்கிறீர்கள் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிறான், நான் இப்படி நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் எனக்கு அதை தரவில்லை என்று சொன்னபோது ராஜாத்தியாகிய யேசபேல் சொல்லுகிறான், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ராஜாவே, உங்களுக்கு திராட்சை தோட்டம் தானே வேண்டும், நான் அதை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி ஒரு தந்திரமான யோசனை செய்கிறான். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 21வது அதிகாரத்திலே அந்த தந்திரமான ஆலோசனையை அவள் நிறைவேற்றுவதை 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடிகிறது. அவள் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ஊர் தலைவர்களை கூடி வர செய்து, மூப்பர்களை கூடி வர செய்து, இந்த நாபோத்துக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவனை கல்லெறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு விரோதமாகவும் தேவாலயத்துக்கு விரோதமாகவும் ராஜாவுக்கு விரோதமாகவும் இவன் பேசினான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி அவ்விதமாய் ஏற்படுத்தி பொய்யாய் அவன் குற்றம் சாட்டப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்டான். கல்லெறிந்து கொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அங்கே பேச ஆரம்பித்தார். எலியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக பேச ஆரம்பித்தார். என்ன, நாபோத்துடைய இரத்தம் எந்த இடத்துல சிந்தப்பட்டதோ அதே இடத்துல ஆகாப்புடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டது. நாபோத்துக்கு கேட்க யாரும் இல்லை, நாபோத்துடைய அந்த பிரச்சனைக்கு தட்டி கேட்க யாரும் இல்லை, ராஜாவையும் ராஜாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் நாபோத்துக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் நாபோத்துக்காக நீதியை சரிகட்ட திட்டமிட்டார். ஆம், நாதியே இல்லை, கேட்க நாதியே இல்லை நாபோத்துக்கு. ஆனா கர்த்தர் இருந்தார் நாபோத்துக்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், எனக்கு ஒரு பிரச்சனைனா தட்டி கேட்க யாருமே இல்லை, எனக்கு ஒரு கஷ்டம்னா உதவி செய்ய யாருமே இல்லை என்று வருத்தத்தோடு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் நான் சொல்லுகிறேன், யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நாதியே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய என் ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார், யெகோவா தேவன் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், அவர் உங்களுக்காக நீதி செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள், கண்டிப்பாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப்புக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறினது. யுத்தத்திலே நாபோத்து கொல்லப்படுகிறான். அவன் இரத்தத்தை நாய்கள் நக்கின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் ஆனாலும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் ஆனாலும், சாத்தானுடைய சேனைகள் ஆனாலும் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டு உங்களுக்கு நீதியை சரிகட்டு உங்கள் தலையை உயர பண்ணுகிற, உங்களை வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மறந்து போக வேண்டாம், அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நாபோத்துக்காக நீதியை சரிகட்டின தேவன் உங்களுக்கும் நீதியை சரிகட்டுகிற தேவனாகவே இருக்கிறார். இரண்டாவது ஒரு மனிதனை பார்ப்போம் என்றால் தாவீதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாவீதுக்கு விரோதமாக சவுல் ராஜா செய்த சேட்டைகள் கொஞ்சம் இல்லை, நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்தான். எப்போது தாவீது தன் கையிலே சிக்குவான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொலை செய்ய வேண்டும் என்கிற முயற்சியிலேயே தன் ராஜ்ய பாரத்தை மறந்து, ஆளுகையை மறந்து, கர்த்தர் கொடுத்த எல்லா திட்டங்களையும் மறைந்து தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். தாவீது எங்க இருக்கிறான் என்கிற செய்தி காதுக்கு வந்தா உடனே ஓடி போவான். அவனை கொலை செய்ய வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை சவுலுடைய கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் சவுலை கொலை செய்யும்படியான ஒரு வாய்ப்பு தாவீதுக்கு வந்தது. 1 சாமுவேலுடைய புத்தகம் 24வது அதிகாரம், 1 சாமுவேலுடைய புத்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே ஓடி போகிறான். ஓடி போய் அங்கே சோதரம் ஒரு குகையிலே அவன் சோதரம் ஜலாதிக்கு போயிருக்கிற சூழ்நிலையிலே தாவீது அவன் பின்னாடி சென்று அவனுடைய சால்வின் தொங்கலை வெட்டி கொண்டு வந்தான்.
இது நடந்தது சவுலுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு மெதுவாக போய் தாவீது கொண்டு வந்து விட்டு வெளியே வந்து சத்தம் போடுகிறான், ராஜாவே ராஜாவே, இது உம்முடைய சார்பின் தொங்கல் தானா? இதை பாரும், உம்முடைய சார்பின் தொங்கலை நான் வெட்டி கொண்டு வந்தேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, உம்மை கொலை செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் நான் உம்மை கொல்லவில்லை, நீ கொஞ்சம் என்னை நினைத்து பாரும் என்று சொல்லி அவன் அங்கு நியாயம் கேட்கிறான். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சார்பின் தொங்கலை பாரும். உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சார்பின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகம் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார். பாருங்க 12ஆம் வசனத்தில், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை என்று சொல்லி தன்னுடைய நியாயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான், நீதி கேட்கிறான். அந்த இடத்திலிருந்து 2 பேரும் பிரிந்து சென்று விட்டார்கள். சவுலுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தது, தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்டேனே என்று சொல்லி அவன் மனபாரத்தோடு கூட அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றான். தாவீதும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, சவுலை கொல்லும்படியாக நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சவுலுக்கு அடுத்து தாவீது தான் ராஜாவென்று சொல்லி ஒரு வெளிப்பாடு உண்டாயிருந்தது. தாவீது நினைத்திருக்கலாம், அடுத்த ராஜா நான் தானே, இப்ப சவுலை கொண்டால் நான் ராஜாவாகலாம் என்று சொல்லி அவன் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் தாவீது அந்த காரியத்தை செய்யவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் தன் கையை போடக்கூடாது என்று அவன் தீர்மானம் பண்ணியிருந்தான். அதன்படியே கடைசி வரை இருந்தான். அதனுடைய விளைவு என்னவாய் முடிந்தது தெரியுமா? அங்கே தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார், சவுலோ பரிதாபமாய் செத்து போனான். ஒரு நீதிமானாய் இருந்த தாவீதுக்காய் கர்த்தர் நீதி செய்தார். தன்னிடத்தில் மன்றாடின தன்னை சார்ந்து கொண்ட அந்த தாவீதுக்காய் கர்த்தர் நீதி செய்தார். சவுலுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து போனது. அவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஏதுவான நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டான். அப்படிப்பட்ட வலிகள் நிறைந்ததாக அவனுடைய முடிவிலிருந்து 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியரோடு நடந்த யுத்தத்திலே சவுல் மிகவும் பாதிக்கப்பட்டான். அவன் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே சத்துருடைய கையிலே செத்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு வாளை எடுத்து நாட்டி அதன் மீது விழுந்தான். ஆனால் அவன் உயிர் போகவில்லை. பரிதாபப்பட்டு கொண்டிருந்தான். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அந்த வழியே போன ஒரு வழிபோக்கனாகிய அமலேக்கனை கூப்பிட்டு, வா, என்னை கொண்டு போட்டு விடு, இந்த வழியிலே நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த வேதனையால் தாங்க முடியவில்லை என்று கெஞ்சுவதை பார்க்க முடிகிறது. பார்த்தீர்களா? கர்த்தர் நீதி செய்கிற தேவன், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். தாவீதுக்காக கர்த்தர் நீதி செய்தார், நாபோத்துக்காக கர்த்தர் நீதி செய்தார், உங்களுக்காக நீதி செய்வார். ஒரு சம்பவத்தை கூட சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியருடைய கையிலே அடிமைப்பட்டு போனார்கள். கானானியர்கள் அவர்களை மிகவும் நெருக்கி, மிகவும் பாடுபடுத்தி, மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி மன்றாட ஆரம்பித்தார்கள். அந்த ஜனங்களுடைய கையிலே, கானானியுடைய கையிலிருந்து தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நீதி செய்யும்படியாக வெளிப்பட்டார். சிசரா என்கிற அந்த சேனாதிபதியும் கானான் ராஜாவாகிய யாபீனையும் பழி வாங்குவதற்கு கர்த்தர் திட்டமிட்டார். அவ்விதமாய் 20 வருஷமாய் கொடுமையாக நடத்தின அவர்களை பழி வாங்குவதற்கு ஆண்டவர் திட்டமிட்டார். அங்கே நடக்கிற அந்த யுத்தத்திலே பாராக் என்கிற நியாயாதிபதியும் தெபோரால் என்கிற நியாயாதிபதியும் அங்கே வருகிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள். யுத்தத்திலே கானானியர்கள் தோற்கடிக்கப்பட்டு போனார்கள். யாபீனும் சிசராவும் பரிதாபமான நிலைமை அடைந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 5:20 சொல்லுகிறது, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடு யுத்தம்
யுத்தம் பண்ணின கர்த்தர் நீதி செய்ய ஆரம்பித்தார், கர்த்தர் நியாயம் செய்ய ஆரம்பித்தார். நட்சத்திரங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? பூமியிலே சில நேரங்களிலே நமக்கு அனுகூலங்கள் இல்லாத போது கர்த்தர் வானத்திலிருந்து அனுகூலங்களை அனுப்பி உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் போராடி 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 பூமியில மனிதர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நீதி கிடைக்காமல் போகலாம். நீங்கள் நம்பி இருக்கிற உயர் அதிகாரிகளிடம் இந்த நீதி கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த மற்ற உறவுகளிலிருந்து உங்களுக்கு நீதி கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதி கிடைக்காத சூழ்நிலையிலே வேதனையோடு சஞ்சலத்தோடு மனபாரத்தோடு இருக்கிற உங்களிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வதை உங்கள் கண் காணும், உங்கள் கண் காணும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள், நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஆம், கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ நீதி செய்கிற தேவன் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், இதற்கு காரணமான எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எல்லா மனிதனுடைய தந்திரங்களையும் மாற்றி நீர் எங்களுக்கு நீதி செய்ய போகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவ்விதமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு மனபாரத்தோடு கவலையோடு வேதனையோடு யாராவது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தா இப்பொழுதே தேவனாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நீதியின் வலகரத்தினால் தாங்கி தேற்றி ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, கிருபையின் கரத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நடத்துகிற தேவ மனிதரோடும் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடும் உமது கிருபையின் கரம் தங்கி இருக்கட்டும். தேவைகளை சந்திக்கப்படட்டும். அநேகருக்கு பிரயோஜனமாய் அமையட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.